Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம எங்க போறோம்? வேளாங்கண்ணி. என்னடி வாய்ஸ் இது? So already நீங்க வந்து என்னோட துபாய் டு சென்னை vlog பார்த்திருப்பீங்க. So this is my second vlog. ப்ரோ இங்க டிராவலிங்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ நாங்க வந்து இப்போ பஸ்ல போயிட்டு இருக்கோம். ஸோ நாங்க my sister, yes, என்னோட தங்கச்சி. ரொம்ப பெருமையா இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்லீப்பர் பஸ்ல போயிட்டு இருக்கோம். நாங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்ல, எங்க பேரண்ட்ஸ் கீழே இருக்காங்க, எங்க கசின்ஸும் கீழே இருக்காங்க. பட் நாங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் பர்த் இருக்கு. எங்க பர்த் நாங்க என்னன்னு சொல்லி சுத்தி காமிக்கிறோம் வாங்க. நீங்க பாருங்க, இதுதான் ஜால், இதுதான் வந்து இதான் வச்சிருக்காங்க. சாரி கைஸ், இது ஃபுல்லாவே வந்து திங்ஸாவே இருக்கு. ஸோ டோன்ட் கன்சிடர் இட். பிகாஸ் வந்து கீழே சுத்தமா இடம் இல்லை. ஏன்னா வந்து நாங்க தான் லாஸ்ட் பிக்கப்பா, அதனால வந்து ஆல்ரெடி லக்கேஜ் பிளேஸ் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. அதனால எல்லாமே எடுத்து மேலே வச்சிருக்காங்க, கீழே இடம் இல்லாததுனால. ஆல்ரெடி மோரோவர் எங்களுக்கு செம்ம பசி. அதை விட நாங்க பசியிலேயே இருந்தோம். ஆனா இந்த பஸ் குழுங்குல நான் வந்து மார்னிங்ல இருந்து நைட் இப்போ வரைக்கும் இன்னும் சாப்பிடவே இல்லை. பிகாஸ் நாங்க வந்து ஹேர் கட் அண்ட் ஹேர் கலரிங் பண்ண வேணும். ஒரு நான் வந்து ட்ரெஸ் எடுக்க போனேன். ஏன்னா வந்து நேற்று வந்து உங்களுக்கு ஊருக்கு வந்தேன். ஸோ அதனால ட்ரெஸ்ஸஸும் நான் எதுவுமே எடுத்துட்டு வரல. அதனால வந்து ட்ரெஸ் வேணும்னு சொல்லி அதுக்காகவே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சா. எனக்கு இந்த 2 days வந்து ரொம்ப ஒரு மாதிரி அங்கே ஐ டோன்ட் ஹவ் டைம் டு டேக் ரெஸ்ட். அட்லீஸ்ட் இங்கே வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வாங்க, இன்னும் பசி எடுக்குது. நாங்க சாப்பிட்டு இருக்கிறோம். என்ன சாப்பிட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்தா, நெக்ஸ்ட் ஃப்ரைட் சிக்கன், தென் தோசை, தென் சில்லி சிக்கன். லிஸ்ட் பெருசா பஸ்ல எல்லாம் இல்ல சாப்பிடுவாங்களா அப்படின்னா நாங்க சாப்பிடுவோம். கைஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சரி கொஞ்ச நேரம் தூங்கலான்னு படுத்தோம். பார்த்தா மார்னிங் தான் வேக்கப் பண்ணோம். பஸ் வந்து மிட் நைட்டில் வந்து பிரேக் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த வாஷ்ரூம் பிரேக் கூட நாங்கள் ரெண்டு பேருமே வேக்கப் பண்ணல. அவ்வளோ டயர்டு, அவ்வளோ சுற்றி இந்த கடைக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அவ்வளோ டயர்டு. நாங்கள் வந்து எப்படா தூங்குவோன்னு இருந்தது. அந்த தூக்கத்தை நாங்கள் பஸ்ஸில் ஃபுல் ஃப்ளெஜாக முடித்தோம். இந்த கிளிப்ஸ் எடுக்கும் போது டைம் பார்த்திங்கன்னா 7 o'clock. பட் நாங்கள் வேளாங்கண்ணிக்கு 6 o'clock ரீச் ஆகிருக்கணும். டிரைவருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரிப்னால அவங்களுக்கு ரூட் தெரியாதனால நாங்கள் வந்து அட்லாஸ்ட் 8 o'clock தான் ரீச் ஆனோம். இந்த இடம் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், இதுதான் வேளாங்கண்ணியோட பஸ் டிப்போ. தென் இங்கேருந்து நாங்கள் டைரெக்டாக ஆட்டோ எடுத்துகிட்டு எங்கள் ரூமுக்கு போயிட்டுருக்கோம். இந்த பிளேஸ் வேளாங்கண்ணிக்கு வரவங்களுக்கு ரொம்ப ஃபேமிலியர். பிகாஸ் இதுதான் வந்து புக்கிங் ஆஃபீஸ். அசசி அப்புறம் மோஸ்ட் ரூம்ஸ்க்கு இதுதான் புக்கிங் ஆஃபீஸ். இதுதான் வேளாங்கண்ணியோட என்ட்ரி ஷாப்ஸ். இந்த ஷாப்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்காம இருந்திருக்க மாட்டோம். நாங்கள் September 4 வேளாங்கண்ணிக்கு ரீச் ஆனோம். அப்போவே க்ரௌட் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. நம்ம எவ்வளோ கஷ்டத்தோடு இல்லை எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச இடம் போகும்போது நம்மளுக்கு அந்த கஷ்டம் எங்கே போகுதுன்னே தெரியாது. அந்த மாதிரி தான் எனக்கு. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிளேஸ்
அண்ட் ஆல்சோ ஐ டெஃபினெட்லி ஃபீல் தட் பீஸ் இன்சைட் மீ. அதனால தான் நான் சொல்கிறேன், இது வரைக்கும் யார் வேளாங்கண்ணிக்கு போலியோ அட்லீஸ்ட் ட்ரை ஒன்ஸ் உங்கள் லைஃப் டைமில். ஸோ யார் யாருக்கெல்லாம் வேளாங்கண்ணி அவங்களோட ஃபேவரட் பிளேஸோ என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே தான் நாங்கள் ஸ்டே. ஆனால் பிளாக் 1ல் வந்து ரூம் கிடைக்க ரொம்ப கஷ்டம். பிகாஸ் பிளாக் 5 and 4ல் வந்து சீக்கிரமாக கிடச்சிரும். ஆனால் அங்கேருந்து நம்ம சர்ச்சுக்கு போகணுன்னா ரொம்ப நடக்க வேண்டியதாக இருக்கும். பிளாக் 1ல் இருந்தால் கொஞ்சம் கிட்டே இருக்கும்னு சொல்லி நாங்கள் பிளாக் 1 எடுத்தோம். கீழே இருக்கிற ரூம் எல்லாமே ஏசி ரூம். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏசி ரூம் தான் எடுக்கலான்னு இருந்தோம். பட் எங்ககிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க கிளைமேட் ஆல்ரெடி கூலிங்காக தான் இருக்குது, ஏசி ரூம் எதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் சரின்னு சொல்லிட்டு நார்மல் ரூம் புக் பண்ணிட்டோம். ஆனால் வேளாங்கண்ணி போய் இறங்கும் போது தான் தெரியுது எவ்வளோ சூடுன்னு சொல்லி. என் கசின் சில பேர் துபாயில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வெக்கேஷனுக்கு வரும்போது சென்னையில் எப்படி இருப்பாங்கன்னா, ஓ மை காட் இட் இஸ் ஸோ ஹாட், ஐ கேன் நாட் பி வித்தவுட் ஏசி, சன்ஸ்க்ரீன் இல்லாமல் நம்மளால் வெளியே போக முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னு நான் ஒரு டைம் யோசிச்சிருக்கேன். ஆனால் அதுவே நம்மளுக்கு நடக்கும் போது தான் தெரியுது அந்த கஷ்டம் என்னன்னு சொல்லி. ஒரு ரூம் மட்டும் கிடையாது, ஐ திங்க் 3 ரூம். பிகாஸ் என் கசின்ஸ் எல்லாம் தனித்தனியாக இருக்காங்க. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிற பெட். சுற்றி காமிக்கிற அளவுக்கு ரூமில் ஒன்றுமே கிடையாது. 2 பெட் இருக்குது. பட் இட் டிபெண்ட்ஸ் நம்ம புக் பண்ணுறது பொறுத்து. அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். பாய் பாய்.